மக்களே, பிக் பாஸ் மலையாளம் லைவ்ல வந்து இந்த ஜான்மோனியோட அட்ராசிட்டிஸ் வந்து தாங்க முடியலங்க. எதுக்குங்க அவங்கள உள்ள அமிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லைவ் பார்க்கும்போதெல்லாம் இரிட்டேட் பண்ற மாதிரியே பல காரியங்கள் பண்றாங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவான சம்பவம் என்னன்னா, மோகன்லால் சார் வந்து இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஸோ நல்லபடியாக ஒரு நல்ல வின்னரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி டாஸ் போட்டு 5 days to go அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிருக்காரு. அதுதான் ஒரு ப்ரோமோ. இன்னொரு பக்கம் ஜான்மோனி இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ஒரு டாஸ்க் நடந்து முடிஞ்சுது. போன வீடியோ சொன்னல, ஒரு டாஸ்க் நடந்து முடிஞ்சுது. இந்த டாஸ்க்கு சன்மானமா என்னன்னா ஒரு கேக் அமைச்சிருந்தாரு பிக் பாஸ். ஸோ அந்த கேக் வந்து கட் பண்ணுற மாதிரி ஒரு கேக், ஓகேவா? ஸோ அந்த கேக் வந்திருக்கு. ஜான்மோனி எல்லாரும் சேர்ந்து கட் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஜான்மோனி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல நான் ஒற்றைக்கு கலிக்கின்ற மாதிரி போகிறாங்க. இது என்னன்னா தனியாக போகிறாங்களாம். எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு தேசமாயி அப்படின்ற மாதிரி தனியாக போகிறாங்களாம். அவங்களுக்கு அப்செட் ஆகிட்டாங்களாம், ஃபீலிங்காக இருக்காங்களாம், அதனால தனியாக போகிறாங்களாம். என்ன அப்செட் உங்களுக்கு புரியல எனக்கு. நீங்கள் தான் வந்து எல்லாரையும் வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி வெஞ்சன்ஸோடையும் வந்து நீங்கள் தான் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க. இதில் உங்களுக்கு தேசமாயி உங்களுக்கு இதுவாயின்ற மாதிரி அடுத்தவங்களை சொல்கிறாங்க. நீங்கள் மற்றவங்களை காலி பண்ணாமல் இருந்தால் சரி, ஆனால் நீங்களே வந்து இப்படி சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அக்செப்டபிளவே இல்லை. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, யமுனா வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஜான்மோனியை. ஜான்மோனி நில்லு இது பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி வாக் அவுட் பண்ணிட்டு எப்போவுமே அவங்களோட இடம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்மோக்கிங் ரூம், அங்கே போயிட்டு உட்காந்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் கேக் கட் பண்ணுறதுக்கு எல்லாரும் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜான்மோனி வேணுத்துக்கிட்டே அங்கே போயிருக்காங்க. ஸ்ரீத்து என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக போய் ஜான்மோனி கிட்ட, ஜான்மோனி நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னும் போது, இல்லை எனக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இதுவாக இருக்குன்னு அப்செட்டாக இருக்குன்னு அதெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஜான்மோனி சொல்கிறாங்க. ஸ்ரீத்துவும் இது கேக்கு வந்து பூஜா எடுத்துகிட்டு வந்தது இல்லை, நம்ம ஜெயிச்சு வாங்கினது. இவங்களுக்கு பூஜா மேலே கோவமா இல்லை, அவங்களுக்கு கோவம் வந்து யார் மேலாம் அர்ஜுன் மேலே இருக்குது, ஓகேவா? பேசிக்காக அர்ஜுன் மேலே தான் அவங்களோட கோவம் இருக்குது. பூஜா எத்தனை வந்து கேட்கல, நம்ம கேம் விளையாடி ஜெயிச்ச இதுதான் அப்படின்னும் போது, நான் தான் கண்டஸ்டன்ஸ் இல்லையே, அப்புறம் எதுக்கு நான் வரணுன்ற மாதிரி ஜான்மோனி பேசுகிறாங்க. ஆனால் அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணது ஜான்மோனியும் தான். ஓகே, அந்த கேட்டகரியில் எல்லாருக்கும் பொதுவான கேக் தான். வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னும் போது ஸ்ரீத்துவோ எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஜான்மோனி இல்லை, ஓவரா சீன் போடாத ஜான்மோனி அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல ஸ்ரீத்துவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வரலன்னா கேக்கை கட் பண்ண மாட்டோன்ற மாதிரி ஸ்ரீத்துவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஜின்டோ வந்து பேசி அவங்கள கன்சல்ட் பண்ணி மகாராணியை வந்து அழிச்சிட்டு வந்தால் தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடு பொறுத்தவரையும் அவங்க தான் ராணி மாதிரி போல இருக்கு. ஏன்னா அப்பத்துலேருந்து அந்த பில்டப் தான் இருந்தாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும். இப்பயும் அதே பில்டப்போட தான் வந்திருக்காங்க. வந்து போயிட்டீங்கன்னா ஜின்டோ கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அவங்கள தான் கேக்கு, அதுவும் அவங்க கையால் வெட்டினா தான் கேக்கு வெட்டுமா. அந்த மாதிரி கேக் அவங்க கையால் வெட்டி அதுக்கப்புறம் எல்லாம் கொடுத்துட்டு இது கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டுருக்கு. டூ மச் ஆட்டிடியூடு இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குது. அதையும் அதுக்கப்புறம் ஜாஸ்மின் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அர்ஜுனோட என்னங்க இருக்குது அர்ஜுனுக்கு, அவனுடைய இதுவே கேரக்டர் தப்பாக இருக்குது, அவனுடைய சுபாவமே மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் அர்ஜுனை பற்றி எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அர்ஜுனை பற்றி பேசுறது, அர்ஜுனை பற்றி தப்பாக சொல்கிறது, இதை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஜான்மோனி வந்ததுலேருந்து. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஜின்டோவும் ஜாஸ்மினும் வெளியே பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு மக்கள் யாராவது ஒரு வெற்றியாளரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாஸ்மினுக்கும் ஜின்டோக்குள்ளேயும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அந்த வெற்றியாளர் எனக்கு தெரிஞ்சு சடனாக வெற்றியாளர் மாற மாட்டாங்க. கான்ஸ்டன்ட்டாக ஓட்டு யார் ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு வராங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ அந்த பாசிபிலிட்டி இப்போதைக்கு ஜின்டோ தான் டைட்டில் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. எனக்கு தோணுதுன்னா அந்த ஓட்டிங் ப்ராசஸில் நான் பார்க்குறேன் கான்ஸ்டன்ட்டாக ஒரு ஓட்டிங் வந்துகிட்டே இருக்குது. 2வது இடம் தான் அர்ஜுனா இது ஜாஸ்மினா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் உள்ளே போனோன்னா பிக் பாஸ் ஆல்ரெடி 2 வாட்டி எச்சரிச்சிட்டாரு. என்னன்னா வெளியே இருக்கிற விஷயத்த உள்ளே சொல்லாதீங்க அப்படின்னும் போது, அதையும் மீறி வந்து பூஜா அபிஷேக் கிட்டையும் ரிஷி கிட்டையும் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க போல. திரும்பவும் பிக் பாஸ் வந்து அதை எச்சரிச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அபிஷேக்கும் ரிஷியும் அங்கேருந்து எழுந்து வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாரு, அர்ஜுன் பூஜா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குறாரு. எப்படி இருக்காங்க சரண்யா, ரேஷ்மின், சுரேஷ் சட்டன் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னும் போது, ஜான்மோனி ஒரு பக்கம் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நம்ம சைலண்ட்டாக இருக்கணும், புரியுதா? இப்போ ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நம்ம கேட்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். பூஜா கேட்டுட்டு இருக்கும்போது ஜான்மோனி வேணுத்துக்கிட்டே இன்டரப்ட் பண்ணுற மாதிரி, அர்ஜுன் பேசுகிற மாதிரி உடனே பூஜா கிட்ட இன்டரப்ட் பண்ணி இவங்க ஏதோ ஒரு கேட்குற மாதிரி இவங்க ஏதோ பண்ணுற மாதிரி நடுவில் பண்ணுறது மோசமாக இருக்குது. திரும்ப அர்ஜுன் பேசுறாரு பறைடா அப்படின்ற மாதிரி பூஜா கேட்குறாங்க, திரும்பவும் இன்டரப்ட் பண்ணுறாங்க. நடுவில் வந்து ஸ்ரீத்து அப்படின்னா மாதிரி ஜான்மோனி கோத்துட்டு ஸ்ரீத்து சொன்னியா அப்படின்னு. இல்லை ஸ்ரீத்து ஏன் சொல்ல போகிறான், அந்த ஸ்ரீத்து தான் இங்கேயே இருக்குது, இங்கேயே இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜான்மோனி கவுண்டர் போட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அர்ஜுனை பேச விடாமல், அர்ஜுன் பேசினா எதனா கவுண்டர் கொடுத்து எதனா கலாய்க்கிறதுன்ற மாதிரி முழுக்க ஜான்மோனி
வந்த நாள்ல இருந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அர்ஜுன் தான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் எங்கெல்லாம் நோஸ் கட் பண்ண முடியுமோ அப்படி கொடுத்துட்டு இருக்காங்க. அர்ஜுன் அப்படியே நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண பல விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடியுது. இது ரொம்ப மோசமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அத்தனை நாள் ஆயிடுச்சு, இன்னும் நீங்க அந்த ஒரு இதுவை வச்சுக்கிட்டு இப்படி ஒருத்தரை இது பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்தவரையும் பூஜா வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு வைப் செட் ஆகிட்டு சூப்பராக வந்துட்டு இருந்தது. அவங்களும் இன்ஃபர்மேஷனை சொல்லாமல் அந்த வைப்பை கேரி அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும். பட் தயவு செய்து ஜான்மோனி மாதிரி ஆயிராதீங்க பூஜா அப்படின்றது தான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.